இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் நல்லவர், அவர் மாறாதவர். அவர் வார்த்தை என்றும் நம்மை கைவிடாத வார்த்தை. இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில் பொய்த்து போகாமல் நம்மோடு கூட இருந்து இன்றைக்கு செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவனுடைய வல்லமை அந்த வார்த்தையின் மூலம் விளங்கும். இன்றைக்கும் உங்களுக்கு அற்புதங்களையும் உதவிகளையும் அதிசயங்களையும் செய்கிற தேவ வார்த்தை உங்களிடத்தில் பேசிக்கொண்டே இருக்கும். பிலமோன் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஒருவரையும் நாம் ஒதுக்கிவிடக்கூடாது, யாரையும் நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. பவுல் பிலமோன்ல இருக்க சபையோருக்கு எழுதும் பொழுது ஒனேசிமுவை குறித்து இங்கே சொல்கிறார். முன்னே பிரயோஜனம் இல்லாதவன் இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் குறித்து சொல்லுகிறார். நாம் ஒருவரையும் ஒதுக்கி விடக்கூடாது. ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார், ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அநேக பேரை பார்க்கலாம், உங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கலாம். எல்லோருக்கும் தேவன் தனித்தனியே ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அவர்களை கொண்டு நிறைவேற்றுவார். அதற்கு நாம் ஒரு தடையாக இருந்து விடக்கூடாது, நாம் அவர்களை ஒதுக்கி விடக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களைப் போல தெரியலாம், அவர்கள் நாளைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றப்படுவார்கள். தேவன் அவர்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக உபயோகிக்கும் நாள் வரும். God can change anyone at any time. All we have to do is keep praying for them. தேவன் யாரையும் எந்த நேரத்திலையும் மாற்ற முடியும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கணும். தேவனுடைய நோக்கம், தேவனுடைய திட்டம் அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த வசனத்தை இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த ஒரு காரியத்தை நம்மளுக்கு பேசுகிறார், ஞாபகப்படுத்துகிறார். நீங்கள் ஒருவேளை கடந்த வாரத்தில், கடந்த மாதத்தில் இல்லை நடந்து கொண்டிருக்கிற காலங்களில் யாரையாவது நீங்கள் ஒதுக்கி இருந்திருக்கலாம், உதாசீனமாக நினைத்திருந்திருக்கலாம், அலட்சியமாக எண்ணி இருக்கலாம், அற்பமாக நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்கள் இன்றைக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களாக போல இருந்தாலும் நாளைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று மாற்றப்படுவார்கள். அதை தேவன் செய்வார் அப்படின்றத இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார். அப்போ ஒருவேளை இப்படித்தான் நம்ம இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இன்றைக்கு நம்மளை மாற்றிக்கொள்வோம். அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க தொடங்குவோம். அவர்கள் வாழ்க்கையின் மூலம் தேவனுடைய நோக்கம், திட்டம் வெளிப்பட வேண்டும் அப்படின்ற ஜெபம் இன்றைக்கு நம்ம ஏறெடுப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரியம், உங்களை நீங்களே பிரயோஜனம் இல்லாதவர்களை போல் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்கள். தேவன் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். உங்களுக்கான காலம் வரப்போகிறது. உங்களுடைய பணி தேவனுடைய ராஜ்யத்துக்கு அதிகம் தேவை என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். பிரயோஜனம் இல்லாதவர்களை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பிரயோஜனமுள்ள நாளாக தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய திட்டம் நம் மூலமாக வெளிப்பட வேண்டும். அனைவர் மூலமாக தேவனுடைய திட்டம் வெளிப்பட வேண்டும் என்பது நம்முடைய ஜெபமாக இருக்கட்டும். தேவன் எல்லோரையும் பயன்படுத்துகிறவர், எல்லோரையும் மாற்றுகிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை.